வணக்கம் மக்களே. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அவருடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருக்கிற 243 சட்டமன்ற தொகுதியில் 202 தொகுதிகளை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டுட்டே இருக்குது. அதை மறுக்கவும் முடியாது. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக செயல்படுது, நிறைய இடத்துல ஃபோர்ஜரியாக ஓட் பண்ணுறாங்க, ஓட்டிங் ரொம்ப ஃபோர்ஜரியாக நடந்திருக்கு அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே ராகுல் காந்தி அவர்கள் அந்த போலி வாக்காளர் பட்டியலையெல்லாம் வெளியிட்டுட்டே இருக்கார். ஆனால் அதை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியலை, கவனித்த மாதிரி தெரியலை. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆகுதே தவிர்த்து உண்மையிலேயே அதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அல்லது தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியாயமான முறையில் தான் தேர்தல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரியான விமர்சனங்கள் இந்த பீகார் தேர்தலையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு. என்னதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இது ஒரு இமாலய வெற்றி, அந்த கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். பீகாரில் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதள் மற்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய லோக் ஜனசக்தி இந்த கூட்டணி கட்சிகளுக்கும், அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியான ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் அதை இப்போ அவருடைய பையன்தான் வழிநடத்திட்டு இருக்காரு. ஸோ அவங்க காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாகவும் 2 பிரதான அணிகளாக தான் இந்த தேர்தலை சந்தித்தாங்க. பீகாரை பொறுத்தளவு தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீகாருடைய வரலாறு அப்படிங்கிறது மாநிலத்தில் சிறிய பரப்பளவில் இருந்தாலும், தமிழ்நாட்டை விட சிறிய பரப்பளவில் இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டை விட அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு 234 இருக்குது அப்படின்னா அங்கே 243 தொகுதிகள் இருப்பதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை. பீகாருடைய மொத்த மக்கள் தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13 கோடிக்கு கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இத்தனை அதிகமான சட்டமன்ற தொகுதிகள். ஸோ என்னதான் சிறிய மாநிலமாக இருந்தாலும், பெரிய அளவிலான தொழில் வளர்ச்சி, எந்த விதமான வளர்ச்சிகளும் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தாலும் பீகார் மாநிலம் அப்படிங்கிறது இந்திய அரசியலில் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாக தான் இருந்திருக்கு. பீகார் மாநிலத்தில் இருந்த தலைவர்கள் தான் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து தேர்தலில் களம் கண்டு காங்கிரஸ் கட்சியை ஆட்சியை விட்டு அகற்றிய பெருமை அப்படிங்கிறது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அந்த பெருமை போய் சேரும். அந்த அளவுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்கள் பீகார் மாநிலத்தில் இருக்கிறாங்க. அதில் பிரதான தலைவர்கள் தான் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார். 2 பேருமே ஜனதாதளில் இருந்து தான் தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க. ஒரு கட்டத்தில் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு குறிப்பிட்ட ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்ல நேர்ந்ததுனால அந்த ஊழல் வழக்கை காரணம் காட்டி அவங்களை கட்சியிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவராகவே வெளியேறி ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படிங்கிற புதிய கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து அதில் 2 பிரிவுகளாக பிரிஞ்சு பயணிக்கிறாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திமுகவிலிருந்து எப்படி அதிமுக தனியாக பிரிந்ததோ அதே போல் ஜனதாதள் ஜேடியிலிருந்து ஆர்ஜேடி தனியாக பிரிந்து செயல்பட ஆரம்பிக்குது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. எது வரைக்கும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் வேரூன்றும் வரைக்கும் தான். ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஈஸியாக காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சியாக உள்ள நுழைஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற தொடங்கின பின்னாடி இந்த மாநில கட்சிகளுடைய பலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் மாநிலத்தோட பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடிக்கு காங்கிரஸுடைய தயவும் தேவைப்படுது, ஜனதாதள் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவும் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால தான் இப்படி வலுவான கூட்டணிகளோடு இந்த தேர்தலில் களம் கண்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய நிலவரம், வெற்றி நிலவரம். ஸோ பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலின் மூலம் பீகாரில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 89 தொகுதிகள் அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் நிதிஷ்குமார் அவருடைய கட்சியை விட அதிகமான தொகுதி 4 எம்எல்ஏக்கள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமார் 85 எம்எல்ஏக்களும், அவங்களுக்கு கீழே 3வது பெரிய கட்சியாக ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய எல்ஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டி 19 தொகுதிகளோட 3வது பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த எதிர் அணியில் போட்டிக்கிட்ட ஆர்ஜேடி வெறும் 25 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெறும் 6 இடங்களும், கம்யூனிஸ்டுகள் 1 மற்றும் 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு 7 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த எல்ஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகனான சிராக் பாஸ்வான் அவர்கள் தலைமையில் தான் இந்த தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் 2020 மரணமடைகிறார்.
அதற்கு பின்பு அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிராக் பாஸ்வான் அவர்கள் தான் வழி நடத்துகிறாரு. ஸோ அவருடைய தலைமையில் 19 தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே பீகார் தேர்தலில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் பேசப்படுது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு தலித் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் பீகாரில் தொடங்கப்பட்ட ஒரு தலித் பார்ட்டி. ஸோ தேசிய அளவில் ஒரு தலித் பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய அளவில், அதாவது மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் இவ்வளவு எண்ணிக்கை கொண்ட ஒரு உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி தான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பேச போகிறோம்? இது பீகாருடைய தேர்தல். இதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி 19 இடங்களில் வெற்றி பெற்றதை நிறைய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலித் பார்ட்டிஸோட கம்பேர் பண்ணி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட கம்பேர் பண்ணி, நீங்கள் வெறும் 2 சீட்டு தான், பிளாஸ்டிக் சேர் தான் அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல், பீகாரில் மோடி அவர்கள் இவ்வளோ பெரிய வாய்ப்பை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவங்க இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க, இதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கட்சிகள்லேருந்து எதிர்வினையாற்றவங்க சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து ஒரு சங்கியாக மாறிட்டார், ஸோ அவருக்கு இந்த வெற்றி வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதில் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இதை வெறும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால அவர் வெறும் சங்கி அப்படின்ற முத்திரை குத்தி ஒதுக்கிட்டும் போக முடியாது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்கிற மாதிரி இது அவங்களுக்கு பெரிய வெற்றியா, பாரதிய ஜனதா கட்சியினால தான் இது சாத்தியமானதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இதோட நம்மளுடைய தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இங்கே இன்னொரு பிரச்சனை, பீகாரில் இருந்து தான் அதிகமான வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலை தேடி வர்றாங்க அப்படின்னும்போது பொதுவாகவே அவங்கள வந்து வடக்கர்கள் வந்து அறிவு இல்லாதவங்க, கல்வி அறிவு இருக்காது, ரொம்ப அடிப்படை கூலி வேலைகளுக்கு வருவதனால அவங்க மேலே ரொம்ப ஒரு அவமரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் பீகார் மாநில மக்கள் எந்த அளவு அரசியல் அறிவோடு இருக்கிறார்கள், வெறும் வறுமை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு அடிப்படை ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கூலி வேலைகளை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க அரசியல் அறிவற்றவர்கள் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியாது. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து அவர்களுடைய அரசியல் அறிவையும் நம்மளால் எடை போட முடியும். ஸோ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அறிவில்லாதவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், சங்கி அப்படிங்கிற முத்திரையை குத்திட்டு அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போக முடியாது. ஸோ இதுக்குள்ளே இருந்து சில விஷயங்களை மட்டும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே பீகாரில் குறிப்பாக லோக் ஜனசக்தி பார்ட்டி தலைமையில் தலித்துகள் மோடி அவர்களுடைய பின்னால் அணிதிரள தொடங்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற அனலைசிஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 1969 பீகார் மாநிலத்தில் துசாத் அப்படிங்கிற சமூகம், இந்த சமூகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு உயர்ந்த சமூகம், உயர்ந்தனா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமூகம். ஸோ அந்த சமூகத்தில் இருந்து கல்வி கற்று ஒரு டிகிரி ஹோல்டராக வெளியில் வரக்கூடிய ஒரு நபர் தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். ஸோ 1969 அவர் வந்து அந்த மாநில அரசு பணிகள் தேர்வில் வந்து டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிறார். ஸோ டிஎஸ்பியாக பணி புரியும் போதே அவருக்கு அரசியல் ஈடுபாடும் ஆர்வமும் வந்ததுனால அதே ஆண்டே 1969 பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்யுக்தா சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியில் தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். ஸோ அதற்கடுத்து 1977 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக ஐக்கியமாக்கி கொண்டு போட்டியிடுறாரு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு போட்டியிடுறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் போட்டியிட்ட அந்த ஹிஜப்பூர் அப்படிங்கிற தொகுதியில் 83% வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இவ்வளவு ஓட் பர்சன்டேஜில் வின் பண்ணவங்க யாருமே இல்லை அப்படின்னும் போது அவர் தான் முதலாவதாக ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 83% ஓட்டோட ஃபஸ்ட் டைமாக எம்பியாக செலக்ட் ஆகி நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. ஸோ அதிலிருந்து கண்டினியூஸாக வெற்றி தான். ஸோ கிட்டத்தட்ட 9 முறை நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக, அதாவது நியமன எம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியும் செலக்ட் ஆகியிருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 11 முறை எம்பியாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் பணியாற்றியிருக்காரு. அதில் குறிப்பாக 6 முறை மத்திய அமைச்சராக வெவ்வேறு துறைகளில் பணியாற்றியிருக்காரு. ஸோ இவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எந்தெந்த துறைகள்லாம் மத்திய அமைச்சராக இருந்தாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் உருவாக்கினார். ஸோ அவர் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது அந்த துறையில் அவர் தான் அமைச்சராகவும் இருந்தார். ஸோ அதனுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருந்தது. ஏன்னா பல மாநிலங்களில் ஓபிசி மற்றும் பிசி சமூகங்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியவர்களாக தான் இருந்தாங்க.
இங்கே தமிழ்நாட்டுடைய நிலைமை தான் வேறு. இங்கே வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு தங்களை பேரளவில் சொல்லிக்கிறவங்க எல்லாரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி லிஸ்ட்லையும் எம்பிசி லிஸ்ட்லையும் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் நிலைமை அப்படி இல்லை. உண்மையிலேயே ஆண்ட பெருமை பேசுகிறவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ பிசி லிஸ்ட்டில் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் தான் இருப்பாங்க அப்படின்னும் போது அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்தியா முழுவதும் பெரிதும் வரவேற்கப்பட்ட, பெரிதும் வந்து பாராட்டப்பட்ட ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் ரயில்வே துறையில் மந்திரியாக இருந்தபோது பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அதிக அளவிலான பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரயில்வே துறையில் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் சரியாக ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அவருடைய காலகட்டங்களில் எந்தெந்த துறைகள்லாம் இருந்தாரோ அந்த துறைகளெல்லாம் சரியாக ரெக்ரூட் பண்ணி அதிக மக்களுக்கு, அதிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து ஆற்றி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன தான் இவ்வளோ பெரிய சாதனைகள் புரிந்திருந்தாலும் அந்த கட்சி மக்களிடத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வின் பண்ணியிருக்கிற அந்த 19 சீட்ஸ் அப்படிங்கிறது பிஜேபினால் மட்டும்தான் பாசிபிளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வரலாற்று ரீதியாக கடந்த காலங்களில் அந்த கட்சி எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்பிருந்து டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த கட்சியோட முழு வரலாறு தேடனா 1969 தேடணும். நம்ம அவ்வளோ பெரிய கதையை வந்து இங்கே பேச முடியாது. அப்படிங்கிறதுனால 2000 என்னென்ன தேர்தல்கள்லாம் போட்டிக்கிட்டாங்க, எத்தனை தொகுதிகள் வென்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இன் 2000, அதாவது 2000ஆவது ஆண்டில் அப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியோட கூட்டணி போட்டு போட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறாங்க. 4 எம்பி 2000 அவங்க கட்சிக்கு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பாஸ்வான் அவர்கள் வந்து கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டராக அப்போ இருந்த யூனியன் கவர்மெண்ட்டில் பங்கெடுக்கிறார். ஸோ இதற்கு அடுத்தபடியாக 2005 பீகார் சட்டமன்ற தேர்தலில் இதே காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணியில் பங்கெடுத்து 29 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெறாங்க. ஸோ என்னதான் வெற்றி பெற்றாலும் அந்த நேரத்தில் யாருக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லாதனால அவங்க காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஆர்ஜேடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் போனதுனால அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்படுது. ஸோ ஆல்ரெடி ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணியில் பயணிக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போ நடந்த அந்த மறு தேர்தலில் 203 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தனித்து போட்டியிட்டு 10 தொகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. எப்போது? 2005 பீகார் சட்டமன்ற தேர்தலில். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 4வது அணியிலிருந்து போட்டி போடுறாங்க. ஆனால் எந்த விதமான வெற்றியும் பெறாமல் அவங்க வந்து போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஸோ அதே 2009 இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது. நம்ம எல்லாரும் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடை பெற்று தந்த முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர் ஆரம்பித்த ஒரு பார்ட்டியான ஜன் மோர்ச்சா அப்படிங்கிற பார்ட்டி. ஸோ அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜன் மோர்ச்சா பார்ட்டியை கொண்டு வந்து இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டியோட மெர்ஜ் ஆகி ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றாரு. ஸோ அவர் ஒரு முன்னணி மூத்த தலைவராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அந்த நேரத்தில். ஸோ அவருடைய கட்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில், அதாவது முன்னாடி ஜார்க்கண்ட் பீகார் ரெண்டும் ஒரே ஒருங்கிணைந்த மாநிலமாக தான் இருந்தது. ஸோ ஜார்க்கண்டுடைய பிரிவுக்கு பின்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெர்ஜிங்க்கு பின்னாடி, அதாவது விபி சிங் அவருடைய மகன் வந்து இணைந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கட்சியில் போய் தங்களை இணைச்சிக்கிறாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய ஜார்க்கண்ட் பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைச்சிக்கிறாங்க. ஸோ இதற்கு அடுத்து 2010 பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய இந்த ஆர்ஜேடி, அந்த இடத்துல ஆர்ஜேடி அப்படின்னு சொல்கிறது லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள், ஜேடி அப்படிங்கிறது நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதள், ஒருங்கிணைந்த ஜனதாதள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஆர்ஜேடி ஜேடின்னு மட்டும் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ ஆர்ஜேடியோட சேர்ந்து அந்த எலெக்ஷனில் போட்டி போட்டு வெறும் 3 தொகுதி தான் கைப்பற்றினாலும் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.75% அளவுக்கான ஓட் பர்சன்டேஜை வந்து அவர் பெறாரு. ஸோ அப்படி வெற்றி பெற்ற அந்த 3 எம்எல்ஏக்களில் 2011ஆம் வருடமே 2 எம்எல்ஏக்கள் போய் ஆப்போசிட் கட்சியான ஜேடியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. நிதிஷ்குமார் தலைமையிலான அவருடைய ஜேடி கட்சியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய இழப்பாகவே பார்க்கப்பட்டாலும் 2014 பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் அவர் இடம்பெற்று 12 வருடங்கள் இருக்கும். ஸோ அந்த 12 வருடங்கள் அவர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் தான் பயணிச்சிருந்தார். ஸோ இந்த 2014 தேர்தலில் 12 வருடங்களுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியிலே கைகோர்க்க ஆரம்பிக்கிறார்.
ஸோ அந்த பாராளுமன்ற தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டிக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. அதில் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 6 எம்பிஸில் அவருடைய மகனான சிராக் பாஸ்வானும் ஒருத்தர். ஸோ 6 தொகுதிகள் மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறாரு. ஸோ பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 2014 தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டுமாய் ஆட்சியை கைப்பற்றாங்க. ஸோ அதில் மீண்டும் மத்திய அமைச்சராக பதவிக்கு வர்றாரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். ஸோ அதற்கு அடுத்த ஆண்டு 2015 நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படுது. ஆனால் அதிலிருந்து வெறும் 2 தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெறாங்க 2015 நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில். ஸோ என்னதான் 2 தொகுதிகள் மட்டுமே ஜெயிச்சிருந்தாலும் 2015 எலெக்ஷன் நடக்குது. 2017 பீகார் மந்திரி சபையில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய சகோதரரான பசுபதி பராஸ் அப்படிங்கிறவருக்கு மந்திரி பதவி வந்து கொடுக்கப்படுது 2017. ஸோ அதற்கடுத்து 2019 மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் வழக்கம் போல் 7 தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 6 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டது. 6 தொகுதிகள்லையுமே கொடுக்கப்பட்ட 6 தொகுதிகள்லையுமே அவங்க மிகப்பெரிய அளவு வெற்றி பெறாங்க. ஸோ அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறுது. 40க்கு 40 அப்படிங்கிற அளவில் பீகார் முழுவதும் அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. அதில் 6 தொகுதிகள் மீண்டுமாய் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னும் போது மீண்டுமாய் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்பு மத்திய அமைச்சராக இருக்கும்போது 2020 உடல்நலக் குறைவால் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வந்து காலமாகிறார். ஸோ அவர் காலமான பின்பு அவருடைய கட்சிக்கு அவருடைய மகனான சிராக் பாஸ்வான் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அதே ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலும் வந்தது. ஸோ ஆல்ரெடி 2019 தேர்தலில் அவங்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமார் அவருடைய ஜேடியூவில் வந்து கூட்டணியில் இருந்திருந்தாலும் 2020 சட்டமன்ற தேர்தலில் சிராக் பாஸ்வான் அவர்கள் வேறொரு முடிவை எடுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய கட்சியினருக்கும் ஜேடியு கட்சியினருக்கும் இடையில் ஏற்பட்ட சில முரண்கள் காரணமாக இந்த முறை நம்ம எல்லா தொகுதிகளையும் தனிச்சு நிற்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடி எங்கெல்லாம் ஜேடியு கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களோ அங்கே மட்டும் நம்ம தனிச்சு நிற்போம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அப்படி அவங்க தனிச்சும் களம் காண்றாங்க. ஸோ அவங்க அப்படி தனிச்சு நின்றதுனால ஜேடியு பல இடங்களில் தோல்வி மற்றும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த தனித்து நிற்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி நடந்த பின்னாடி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய சகோதரரான பசுபதி பராஸ் அவர்களுக்கும் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் இடையில் சின்ன முரண்கள் அப்படிங்கிறது ஆரம்பித்து 2021 காலகட்டத்தில் மிகப்பெரிய உட்கட்சி மோதலாக வந்து வெடிக்குது. பசுபதி பராஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்மையப்படுத்தி கட்சியையும் கைப்பற்றக்கூடிய முயற்சியில் இறங்க ஆரம்பிக்கிறார். ஸோ இது சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை ஏற்படுத்துனதுனால அந்த 5 பேரையும் கட்சியை விட்டு வெளியேற்றி ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத மேற்கொள்கிறார். ஸோ இந்த 2 தரப்பினருக்கும் இடையே நடந்த இந்த உள்கட்சி மோதல்னால தேர்தல் ஆணையம் அந்த கட்சியினுடைய பெயரை தடை செய்து அந்த சின்னத்தையும் முடக்கி வைக்கிறாங்க. ஸோ அதற்கு பிற்பாடு 2 தரப்பினருமே தனித்தனியான புதிய கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. 2021 காலகட்டத்தில் சிராக் பாஸ்வான் தலைமையில் லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அணி அப்படின்னு ஆர்வி, அதாவது எல்ஜேபி ஆர்வி அப்படிங்கிற ஒரு அணியாகவும், பசுபதி பராஸ் தலைமையில் ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி அப்படிங்கிற பெயர்லையும் தனித்தனி கட்சியை ஆரம்பித்து, ஆனால் 2 பேருமே பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெற்றிருந்தாலும் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு தான் அந்த கட்சியில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. ஸோ அந்த தேர்தலில் 5 தொகுதிகள் வந்து சிராக் பாஸ்வான் அவர்களுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டிக்கு ஒதுக்கப்படுது. அந்த 5 தொகுதிகள்லையுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும்போது எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டதோ அதே போல் 2024 சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இந்த தேர்தலில் எதிரணியில், அதாவது பிரிந்து சென்ற ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி பார்ட்டி பசுபதி பராஸ் அவர்களுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படலை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு நல்லா தெரியும் சிராக் பாஸ்வான் அவர்கள் பின்னால் தான் அந்த சமூகம் அணிதிரளுது, மக்கள் அணிதிரள்றாங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு மட்டும்தான் தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் 2025 இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்படியான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 19 தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அந்த பேப்பரில் உள்ளதை மட்டும் தான் பேசியிருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் லோக் ஜனசக்தி பார்ட்டி கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். கொஞ்சம் அந்த பேப்பர்லேருந்து விலகி களத்தில் உண்மையிலே என்ன நடக்குது, எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி, அதாவது இந்தியாவில் மாயாவதிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் சக்தியாக எப்படி லோக் ஜனசக்தி பார்ட்டியினால் உருவாக முடியுது. ஏன்னா பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் இந்த அளவுக்கு எமர்ஜ் ஆக முடியல. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகளை கூட சொல்லலாம். ஸோ எமர்ஜ் ஆகவே முடியலை அப்படின்னும் போது எப்படி லோக் ஜனசக்தி பார்ட்டியினால் இந்த அளவுக்கு எமர்ஜ் ஆக முடியுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டிக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு யார் பேக் போனாக இருக்கிறா,
ஸோ எப்படி இந்த அளவுக்கு அவங்களால எமர்ஜ் ஆக முடியுது அப்படின்னா, பீகாருடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 19% அளவுக்கு பட்டியலின மக்கள் வசிக்கிறாங்க. அதில் 19% அளவுக்கு இஸ்லாமியர்களும் இருக்காங்க. ஸோ இந்த 2 சமூகங்களுமே மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாலும், பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பல்வேறு சமூகங்களாக பிரிஞ்சிருப்பாங்க. சப்காஸ்ட் இருக்கும். இப்போ எப்படி இங்கே வந்து நம்ம பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர்னு சொல்கிறோமோ, இது மாதிரி அங்கேயும் பல பிரிவுகள் இருக்குது. ஸோ அதில் துசாத் அப்படிங்கிற ஒரு உட்பிரிவை சார்ந்தவர் தான் இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். ஸோ ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இந்த துசாத் சமூகத்தினர் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான பேக்போனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 5.6% அளவுக்கு இருக்காங்க. அதாவது பட்டியலின மக்களில் 5.6% அளவுக்கு இருக்காங்க. ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய சதவீதம் அப்படின்னா 19%. அதில் இந்த துசாத் சமூகத்தினருடைய 5.6% வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கன்சாலிடேட் ஆகி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இதற்கு அடுத்து பட்டியலின மக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு அடுத்து பேக்வேர்டு கம்யூனிட்டிஸில் கிட்டத்தட்ட 27% பேரும், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கம்யூனிட்டிஸாக ஒரு 36% பேரும், மற்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஒரு 15% பேரும் இருக்காங்க. ஸோ இந்த லல்லு பிரசாத் அவர்களுடைய ஆர்ஜேடிக்கு யார் பேக் போனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18% யாதவர்களுடைய ஓட்டுகள் தான் அவங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்கு. அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் குர்மி அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார். அந்த சமூகம் 5% அளவுக்கு இருக்காங்க அப்படின்னும் போது, அவர் அந்த சமூகத்துடைய 5% வாக்குகளோடு பட்டியலின மக்களில் இருக்கக்கூடிய சிலருடைய வாக்குகளையும் பெற்று, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பெற்று தான் 2 கட்சிகளும் பெருமளவு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பீகாரில் கேஸ்ட் பேஸ்டில் தான் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே திமுக, அதிமுக பொறுத்தளவு எளிதாக எல்லா சமூகத்துடைய ஓட்டுகளையும் பெற்றுறாங்க இல்லையா? ஸோ அங்கே அந்த மாதிரி இல்லாமல் யாதவர்களுடைய 18% பெரும்பான்மை ஓட்டுகளை லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி மட்டும்தான் அறுவடை செய்து, நிதிஷ்குமார் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த அந்த குர்மி மற்றும் இன்னும் பட்டியலின மக்களில் சிலர் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் எப்போவுமே கன்சாலிடேட் ஆகி கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இந்த துசாத் சமூகத்தினருடைய ஓட்டு மட்டும்தான் எப்போவுமே கன்சாலிடேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னும்போது, வெறும் 5% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒருத்தரால் எப்படி இவ்வளோ பெருசாக ஜெயிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் பீகார் அரசியல். ஸோ அங்கே இங்கே இருக்கிற மாதிரி மற்ற சமூகங்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான மோதல் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தான் மிகப்பெரிய அளவில் மோதல் நடந்திருக்கு. ஸோ அந்த மோதலுடைய விளைவாக 2 மிகப்பெரிய படுகொலைகள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் இருக்கிற ராஜ்புட்ஸ், பூமிகார் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்த துசாத் சமூகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இராணுவம், ஒரு ஆயுத போராட்ட குழுவையே அவங்க வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. ரன்வீர் சேனா அப்படிங்கிற ஒரு ஆயுத அமைப்பையே உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பட்டியலின மக்களில் பெரும்பான்மையானோர் மாவோயிஸ்ட் இயக்கங்கள், நக்சல் இயக்கங்களில் ஜாயின் பண்ணி 2 தரப்பும் மாறி மாறி தாக்கி கொள்ளக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறதும் பீகாரில் காலமாக நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 1996 காலகட்டங்களில் மிகப்பெரிய 2 தாக்குதல். ஒரு பக்கம் இந்த பூமிகார் சமூகத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ரன்வீர் சேனா அமைப்பினால் பட்டியலின மக்களும் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு எக்ஸாக்டாக இந்த நம்பர் தெரில, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 35-40 பேர் இறந்தது, அந்த பக்கம் ஒரு 50 பேர் அளவுக்கு ஒரே நேரத்தில், அதாவது ஒரு மாஸ் மேசாக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய படுகொலைகள் நம்ம கீழ்வெண்மணியில் எப்படி நடந்தது, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய படுகொலைகள், அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் புகுந்து கண்ணில் பார்க்குறவங்களெல்லாம் சுட்டுக் கொள்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ தமிழகத்தை விட ரொம்ப மோசமான சாதிய மோதல்கள் நிறைந்த ஒரு மாநிலம் தான் பீகார். ஸோ அவங்க சாதி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பாங்க, சமூக நீதி இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே சாதி ரீதியான அணி திரட்டல்களும் சாதி ரீதியான அணி சேர்க்கை அப்படிங்கிறதும் பீகார் மாநிலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதிகமான வன்முறைகளுமே நிகழுது அப்படின்னும்போது ஓரளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான அந்த ஒரு நல்லுறவு அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. அதாவது அவங்களுக்குள்ள தீண்டாமையே இல்லை, அவங்களுக்குள்ள மோதலே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸினுடைய கை ஓங்கி இருக்கிறது அப்படின்றதுனால, அதாவது மீதி இருக்கக்கூடிய 17% அளவுக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஆதிக்கம் தான் காலமாக அவர்களுடைய அரசியலில் இருந்ததுனால, எப்போ லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் மாதிரியான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வருதோ, அதிலிருந்து அந்த சமூக மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ அவர்களோடு சேர்ந்து பட்டியலின மக்களும் எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ 1969 ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் எமர்ஜ் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து உருவாகிறார் அப்படின்னும் போது, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றதோடு சேர்ந்தே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு மாதிரி இங்கே பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சிட்டா உடனே வந்து எப்படி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா?
இதுவரைக்கும் ரிசர்வேஷனுக்கு எதிரான பேச்சுக்கள் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது, பிசிஆர் கேஸ் எடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ ஒரு மூர்க்கமான ஒரு வாதமாக முன்வைக்கப்படுது. ஸோ நம்ம பிசிஆர் கேஸ் ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மி. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மோதல் இல்லை. ஏன்னா அங்கே அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு உயர் வகுப்பினர்னு சொல்லப்படுற ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் அந்த ரோலை ப்ளே பண்ணதுனால பிற்படுத்தப்பட்ட மக்கள், யாதவர்கள் போன்ற மக்கள் வந்து இந்த பட்டியலின மக்களுடைய வளர்ச்சியோடு இணைந்த ஒரு வளர்ச்சியில் வந்து பங்கெடுத்ததுனால இந்த 5% வாக்கு வங்கியை கொண்ட ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் எளிதாக மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஓட்டுகளையும் பெற முடியுது. இப்போ ஒரு ஆர்ஜேடியோட, அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கூட்டணியில் பங்கேற்கிறாரு அப்படின்னா யாதவர்களுடைய ஓட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகி அவருக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களோட சேராரு அப்படின்னா அவர் சமூகத்தை சார்ந்த குர்மி சமூகம் மற்றும் இன்னும் சமூகம் பல எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸஸில் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது அவருக்கு கன்சாலிடேட் ஆகி கிடைக்கிது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், இது சமூக நீதிமன் பெரியார் மண் அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின கட்சிகளுக்கு, பட்டியலின தலைவர்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுலேயே மிகப்பெரிய அளவில் பாரபட்சம் இருக்கும். அப்படியே ஒரு வேளை சீட்டு ஒதுக்கிட்டாலும் எங்கே ஒதுக்குவாங்கன்னா அவங்க வெற்றியே பெறக்கூடாது அப்படின்ற எண்ணத்திலே ஒதுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து அவருடைய ஓட் பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்டில் தான் தேவேந்திரகுல மக்கள் வந்து ரொம்ப பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் அதிமுக காலகட்டத்தில், ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்தில் சென்னை எழும்பூர் தொகுதியில் போய் நிற்க சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எலெக்ஷன்லையும் ஐ திங்க் 2021 2019 நினைக்கிறேன், 2021 சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அதான் சென்னை எழும்பூர் தொகுதியில் போய் நிற்க வைக்கிறாங்க. ஸோ நல்லா தெரியும் அவருடைய சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது சவுத்தில் பல மாவட்டங்களில் பல தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே நிற்க வச்சா கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவாருன்னு நல்லா தெரிஞ்சும் அவர் வெற்றிக்கு எங்கே வாய்ப்பு இல்லையோ அது மாதிரியான தொகுதிகளை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே உள்ள சமூக நீதி மண் அல்லது இந்த சமூக நீதியை காக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறவங்க இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்து வெளியில் என்ன தான் வந்து சமூக நீதி பேசினாலும் எலெக்ஷனில் தனித்தொகுதி ஒதுக்குனாலும் அந்த தனித்தொகுதியில் கூட்டணி கட்சியினர் போய் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க. திமுகவினர் வந்து இவரை ஜெயிக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியே வேலை செய்வாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வன்னியரசு அவர்கள் போட்டியிட்ட தொகுதி வானூர்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அதே கூட்டணி கட்சியில் இருந்த திமுகவினரே நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணது, வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சமூக வலைதளங்களில் வெளிவந்ததை பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வெளியில் வந்துடவே கூடாது, இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எண்ணம் இந்தியா முழுவதும் பொதுவாக பட்டியலின மக்களுக்கு எதிரான இந்த மனநிலை அப்படிங்கிறது இருந்தாலும் இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் இன்னும் மூர்க்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன தான் பெரியார் மண், சமூக நீதி மண்ணுன்னு சொன்னாலும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சாதி வெறி, சாதி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப வலுவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் பிசிஆர் கேஸுக்கு எதிராக வலுவான கண்டன குரல்கள் அப்படிங்கிறது இன்னும் மீட்டிங் போட்டு வந்து அவங்களால பேச முடியுது. இங்கே தான் பட்டியலின மக்களுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்கி மாவட்டமாக சென்று கூட்டம் போட முடியுது. இங்கே தான் பட்டியலின கட்சிகளுக்கு போதுமான அளவில் சீட்டுகளை கொடுக்காமல் அவங்கள மட்டப்படுத்தி அவங்கள அந்த நிலையிலேயே வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தொடருது. ஸோ கம்பேர்டு டு அதர் ஸ்டேட்ஸ், பாரதிய ஜனதா ஆளக்கூடிய பல மாநிலங்களில் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மந்திரி பதவிகள் கொடுக்கப்படுது. ஈவன் அவங்க கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்படுது. ஸோ இது வெறும் ஓட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி செய்யுது அப்படிங்கிறத விட அந்த ஓட்டுக்காக கூட நீங்கள் செய்யலையே அப்படிங்கிறதான் இங்கே என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ கிட்டத்தட்ட தமிழக மக்கள் தொகையில் 20% அளவுக்கு பட்டியலின மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்குது அப்படின்னும் போது ஓட்டாக கன்சிடர் பண்ணாலும் 20% கிடைக்குதுல்ல. ஸோ ஒரு 20% ஓட்டு உங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் அந்த மக்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதமான ஒரு எண்ணம் அப்படின்றத உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். ஸோ இதை சாதி வெறின்னு சொல்லாமல் என்ன சொல்லணும், சமூக நீதிமன் பெரியார் மண்ணில் இவ்வளோ சாதி வெறியோட 2 கட்சிகளும் நடந்துக்கிறது அப்படின்றத எப்படி பார்க்க முடியும். ஸோ ஜான் பாண்டியன் அவர்களை கொண்டு போய் எழும்பூர் தொகுதியில் நிறுத்துறது எவ்வளோ அப்பட்டமான ஜாதி வெறி, இதை பற்றி யாருமே பேசலை, இது எந்த மீடியாலையும் பேசலை. எதுக்காக ஏடிஎம்கே நீங்கள் கொண்டு போய் உங்கள் கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவரை கொண்டு போய் நீங்கள் நிறுத்துறீங்கன்னு யாரும் கேட்கல. ஸோ அதே மாதிரி தான் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும். ஸோ இந்த நிலை தமிழகம் முழுவதும் உள்ள பட்டியலின கட்சிகள் எல்லாருக்குமே தொடருது. ஸோ இப்போ வந்து வீடியோக்களில் பேச சொன்னால் பூவை மூர்த்தியார் அவர்களை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க, அதாவது இடைநிலை சாதிகளை சொல்கிறேன். ஆனால் ரியாலிட்டியில் அவங்க கட்சிக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அத்தனை கட்சிக்கு சீட்டு கொடுத்தா அந்த தொகுதிகளில் அவங்களுக்கு எதிர்த்து வேலை செய்யக்கூடியவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. யார் வந்து வீடியோவில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்கள சொல்கிறேன். ஸோ அதே தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அவர் இறந்த பின்னாடி இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது பகுஜன் சமாஜ் கட்சி ஒவ்வொரு தேர்தல்களையும் தனித்து போட்டியிட்டது. எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து அவரை பற்றி பேசியிருப்பாங்க. இடைநிலை சாதிகளில் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக அதே இடைநிலை சாதிகள் எத்தனை தலைவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களை திட்டி
சென்னையில் சட்டக்கல்லூரி மோதல் ஆரம்பித்து ஒவ்வொரு மோதல்கள்லையும் சென்னையில் நடக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எதிர்வினையாற்றக்கூடிய விஷயங்களில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஈடுபடுத்தி இவரால் தான் வந்து பட்டியலின மக்கள் ஆடிட்டுருக்காங்கன்ற அளவுக்கு எவ்வளோ வன்முறை தூண்டக்கூடிய வகையில் பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து நெல்லிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருந்தால் வேறு, அவருடைய அரசியல் வேறு, நல்லா அரசியல் பண்ணார், பூவை மூர்த்தியார் நல்லா அரசியல் பண்ணார், இப்போ இருக்க திருமாவளவன் தான் சரியில்லை அப்படின்னு ஒரு தவறான ஒரு, அதாவது வரலாறை முழுவதும் அப்படியே ஒரு ரப்பர் வச்சு அழிச்சிட்டு இதுதான் வரலாறு அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க சமூகத்தில் கொண்டு வந்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே அங்கே தகவல்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத மறந்துடுறாங்க. ஸோ இதே தலைவர்கள் தான் அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்திலையும் நின்றுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவர் அடுத்த வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தலைவர் இதே பிசிஆர் கேஸுக்கு எதிராக இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த அளவுக்கான சாதிய வன்மம் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படின்னும் போது பீகார் நம்மளை விட பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன தான் அவங்க நம்மளை மாதிரியே ஜாதிய ரீதியான அணிதிரட்டல் இருந்தாலும் தன்னுடைய கூட்டணியில் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்துட்டார் அப்படின்றதுனால ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு பேஸாக இருக்கிறது அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்புட்ஸும் பூமிகார் சமூகமும் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க். ஸோ இந்த சமூகத்துக்கு இடையில தான் நான் சொன்னேன் ஆயுத குழுக்களை வைத்தெல்லாம் சண்டை போட்ட வரலாறு இருக்குது அப்படின்னும் போது அவங்க அதை மறந்து இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஓட்டுக்களை முழுமையாக செலுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இந்த நிலை ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதான் கேள்வி. வேமா அவங்க வந்து மதமாக ஒன்று சேர்றாங்க அப்படின்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டாதீங்க. ஸோ அதுக்கு வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மத்தியில் அப்படி ஒரு தாராள மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம என்ன தான் அவங்கள ரொம்ப அசிங்கமாக பேசினாலும், வடக்கன், அறிவில்லாதவன், சங்கி, மாட்டு முத்திரம் குடிக்கிறவன், எவ்வளவு மாட்டு சாணம் தான் தலையில் இருக்குதுன்னு அசிங்கமாக பேசினாலும் நம்மை விட அரசியல் ரீதியான விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இடையில எவ்வளவு மோதல்கள் நிகழ்ந்திருந்தாலும் பகைமை இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஓட்டுக்களால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற முடியும், அவங்களுடைய ஓட்டுக்களால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒருத்தன் வாக்களிக்கிறான் இல்லையா. இதை விட என்ன அரசியல் அறிவு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ திமுக இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வேணும். அதே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திமுகவினர் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடணுமா, அவங்க அதாவது இடைநிலை சாதிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுகவினரே இவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் பணி செய்கிறாங்க அப்படின்னும் போது இங்கே உள்ளவங்களுக்கு பீகாரில் உள்ள மக்களை பற்றி இழிவாக பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இங்கே தான் பட்டப்பகலில் ஊரே ஒன்று கூடி அம்பேத்கர் சிலையை இடிக்க முடியுது. இங்கே தான் தலித்துகளுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஓப்பனாக தலித்துகளுக்கு எதிரான தலித் அல்லாதோர் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்க முடியுது. இங்கே தான் 24 மணி நேரமும் தலித்துகளை எதிரிகளாக காமிச்சு பேசக்கூடிய ஒரு அரசியலை பண்ண முடியுது. நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அப்படின்றதும் தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறை அப்படிங்கிறது நிகழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் தான் 24 மணி நேரமும் தலித்துகளுக்கு எதிரான சிந்தனையுள்ள கட்சிகள், ஜாதி அமைப்புகள் அப்படிங்கிறது சுதந்திரமாக இயங்க முடியுது. அவர்களால் சுதந்திரமாக பேச முடியுது, சமூக வலைதளங்களில் காணொலிகள் போட முடியுது. தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது, அரசு நடவடிக்கை எடுக்காது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது புகார் கொடுத்தா அந்த இடத்துல அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஸோ இவ்வளவு ஜாதிய உக்கிரம் கொண்டு செயல்படக்கூடிய தமிழகத்தில் உள்ள மக்கள் பீகார் மக்களை பார்த்து நகைப்பது அப்படிங்கிறது வேடிக்கையான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ வெறும் 5%. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வெறும் 5% மக்கள் வாக்கு வங்கி கொண்ட மக்கள் தொகை கொண்ட துசாத் சமூகத்தில் இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய அந்த ஓட்டு தான் ஒரு 3% ஓட்டு தான் பெரிய அளவிலான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இங்கேயுமே அதுதான். திமுக அதிமுக ஜெயிக்கணும்னா அதிகபட்சமாக ஒரு 3% ஓட்டு பர்சன்டேஜில் தான் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த 5% கன்சாலிடேஷனுங்கிறது ரொம்ப சாலிடாக அவருக்கு மட்டும் தான் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால அவங்களால இந்த அளவுக்கு பெரிய தொகுதிகளை பெற்று போட்டியிட முடியுது, வெற்றி பெற முடியுது, பெரிய அளவிலான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெற முடியுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, பட்டியலின மக்கள் எப்படி இடைநிலை சாதிகள்னு தங்களை ஆண்ட பரம்பரைன்னு, அது வந்து ஆண்ட பரம்பரைகள்ன்றதே அங்கே ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் இருக்கிற மாதிரி இங்கே ஆண்ட பரம்பரைன்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்களாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக அதுதான் நிலைமை. ஆண்ட பரம்பரை தங்களை உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்ட பெருமையை பேசக்கூடிய எல்லாருமே பிசிலையும் எம்பிசிலையும் உட்காந்து எல்லா விதமான ரிசர்வேஷனையும் அனுபவிச்சுட்டு, ரிசர்வேஷன் பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், இன்னொரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன். ரிசர்வேஷன் 1927 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுருச்சு. 100% ரிசர்வேஷனாக 1950 ஒரு வழக்குக்கு பின்னாடி தான் அது வெறும் 36% குறைக்கப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1970 காலகட்டங்களில் மீண்டும் அது 50% கிட்ட வந்துருச்சு, 79 காலகட்டங்களில். ஸோ இத்தனை ஆண்டுகளாக உட்காந்து எம்பிசிபிசியில் ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு தான் உட்காந்து சொல்லுவாங்க நம்ம ஆண்ட பரம்பரை, ஊருக்கு படி இழந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாருமே இங்கே ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒரு ஓப்பன் கேட்டகரி அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒன்று உருவாக்குறத பற்றி சிந்திக்கவே இல்லை.
இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் இருக்கு இல்லையா, அவங்க யாருமே நம்மலாம் வந்து இந்த தமிழகத்தில் பொருளாதார ரீதியாக மேலே இருக்கோம், ஒரு உயர்ந்த வகுப்பினராக இருக்கும், நம்ம ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூகங்களையும், தமிழ் மொழி பேசாத மற்ற மொழி பேசக்கூடிய சமூகங்களையும் கொண்டு வந்து பிசி எம்பிசி லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு அவருடைய சமூகமான துசாத் சமூகத்தினருடைய ஓட்டு அப்படியே கன்சாலிடேட்டாக அவங்களுக்கு கிடச்சி அவங்க மிகப்பெரிய ரோல் பீகார் அரசியலில் ப்ளே பண்ண முடியுதோ, அதே மாதிரி தமிழ்நாடு மக்கள் தொகையில் 20% அளவுக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவங்க எப்போ அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியினர் பின்னாடி, கட்சி தலைவர்கள் பின்னாடி கன்சாலிடேட் ஆகி அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படியே அந்த தலைமைகளுக்கு பின்னாடி போகுதோ, அப்போ தான் பட்டியலின மக்கள் அல்லது பட்டியலின கட்சி நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். அவங்க தனிப்பெரும்பான்மையாக மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இன்னும் பல அதாவது அரசியல் சார்ந்த பதவிகள்லையும் அவங்க போய் உட்கார முடியும். அதை விட்டுட்டு இன்னும் வந்து திமுக அதிமுகவில் தான் நாங்கள் இருப்போம், அங்கே தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்குது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ விசிகாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அப்படின்னா, அவர் விசிகா மூலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தொகுதி அவருக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் அவர் திமுகவில் இருந்தார் அப்படின்னா டக்குன்னு அவர் பணத்தை செலவழிக்கிறார் அப்படின்னா எப்போ வேணாலும் அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். ஸோ இப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸ் இல்லைனாலும் எப்போது அந்த மக்களுடைய ஓட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் கன்சாலிடேட் ஆகி அந்த குறிப்பிட்ட பட்டியலின தலைவர்கள் பின்னாடி போகுதோ அப்போ தான் அந்த தலைவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. எல்லா மேடைகளையும் அவர் அதுதான் பேசுகிறார். ஸோ அதையும் தாண்டி அவரை பொறுத்தளவு அவர் இன்னும் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றி மட்டும் பேசியிருந்தார் அப்படின்னா ஒருவேளை இந்நேரம் வந்து பட்டியலின மக்களுடைய குறிப்பாக ஆயுதர்களுடைய ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய இடத்துல வந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி ஐ திங்க் 2007ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி பொது அரசியலில், பொது மைய நீரோட்ட அரசியலில், சமூக நீதி அரசியலில் தன்னை இணைத்து கொண்டதுனால சமூகம் சார்ந்த கன்சாலிடேஷன் என்னதான் ஆயுதராடுவார் மக்கள் அவருக்கு பின்னாடி அணி திரண்டு அதுதான் அவருடைய ஓட் பேங்காக இருந்தாலும் பொது அரசியலில் ஈடுபட ஆரம்பித்த பின்னாடி அந்த சமூக மக்களுடைய ஓட்டுகளும் மிகப்பெரிய அளவில் இழக்க தொடங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1999 காலங்களில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற ஓட்டுகளுடைய எண்ணிக்கைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். தனிச்சு நின்றே 2வது இடத்துல வரக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பார். ஓட்டுகளும் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தை அணிதிரட்டக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு இருந்தும் சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மைய நீரோட்ட அரசியலில் அவர் இணைந்த பின்னாடி அந்த சமூகமாக அணிதிரட்டக்கூடிய கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையை வந்து அவர் செய்யாமல் பொதுவாக எல்லா மக்களுக்குமான அரசியல் கட்சி தலைவராக எமர்ஜ் ஆகணும்னு விரும்பினதுனால இடைநிலை சாதிகளுடைய ஆதரவும் இன்னும் முழுமையாக அவருக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல இடைநிலை சாதிகள் பிசி எம்பிசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறதும் அவருக்கு எதிராக மக்களை அணிதிரட்டக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் காமன் பீப்புள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு மரியாதையும் மதிப்பு இருக்கும். ஆனால் யாரெல்லாம் அந்த காமன் இடைநிலை சாதிகள்லேருந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்களோ, அந்தந்த சாதி சார்ந்த அரசியல் கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாண்டடாகவே ஃபுல் டைம் ப்ரீச்சிங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிரி இவங்க தான், இவர் தான் அந்த இளைஞர்களை தூண்டி விடுறாரு அப்படின்னு சமூகத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட அவரை கொண்டு போய் காரணம் காட்டி 24 மணி நேரமும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இங்கே தொடருது. ஸோ இந்த அளவுக்கு அந்த பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளையும் அவர் கன்சாலிடேட் பண்ணாமல் இடைநிலை சாதிகளுடைய ஓட்டுகளும் அவருக்கு கிடைக்காம இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அளவில் அவரால் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது அவரை பொறுத்தளவு அவருடைய அரசியல் பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் நிலைமையே வேற இருக்குது. அங்கெல்லாம் எளிதாக வெற்றி பெற முடியுது. இப்போ சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சிக்குமே பீகாரை தாண்டி நாகாலாந்தில் 2 எம்எல்ஏக்களும் ஜார்க்கண்டில் ஒரு எம்எல்ஏவும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவிலே மாயாவதிக்கு அடுத்து மிகப்பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரூலிங்கில் அதிக அளவு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கக்கூடிய பார்ட்டினா லோக் ஜனசக்தி தான், சிராக் பாஸ்வான் அவருடைய பார்ட்டி தான். இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இருக்கிறோம் அல்லது வந்து காங்கிரஸ் பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்து பெருமளவு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு. அது பிஜேபினாலும் சொல்லலை. அவங்க 1969லேருந்தே வலுவான ஓட் பேங்க் அப்படின்றது அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிக்கிறதுனால தான் இந்த வெற்றி அப்படின்னும் நம்மளால் ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னும் 2 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது அந்த சமூக மக்கள் தான் விழிப்புணர்வு அடைந்து அவங்க முதல்ல ஒரே அணியாக திரண்டு ஓட்டுகள் கன்சாலிடேட் ஆகும்போது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வளரும்.
அப்படி ஒரு வேளை அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடிய வேலையை அவர் செய்யாமல் மைய நீரோட்ட அரசியலில், பொது நீரோட்ட அரசியலில் இடைநிலை சமூகங்களை டார்கெட் பண்ணி வேலை பார்த்து ஒருவேளை இடைநிலை சமூகங்களுடைய வாக்குகளும் அவரை நோக்கி திரும்பும்போது கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான காலம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இங்கே சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஏன்னா சமூக வலைதளத்தை திறந்தாலே எல்லா ஜாதிகளும் ஒரே டார்கெட் யாருன்னா திருமாவளவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இன்றைக்கி வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் கூட பட்டியலினத்தை விட்டு வெளியேறணும்னு கோரிக்கை வச்ச உடனே அவங்கள கூட யாரும் டார்கெட் பண்ணுறதில்ல பெரிய அளவில். தென் மாவட்டத்தில் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் குறிப்பிட்ட சில சமூகத்தினருக்கு இடையில தான் மோதல் நடந்தாலும் அவங்களுடைய டார்கெட்டும் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கவின் படுகொலையிலேயே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு இடைநிலை சாதிகள் இன்னும் அதிகமான சாதிய உணர்வை தூண்டி, சாதி வெறியை தூண்டி அவருக்கு எதிராக அணிதிரட்டல் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இடைநிலை சாதிகளுடைய ஓட்டை எப்படி பெற்று ஒரு பொதுவான தலைவராக எமர்ஜ் ஆகிறாரா, அல்லது ஆதி திராவிடர்களுடைய அந்த மக்களுடைய ஓட்டுக்களையாவது முழுமையாக கன்சாலிடேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். ஒருத்தர் என்ன மாதிரியான அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படிங்கிறத காலம் தான் தீர்மானிக்கும். இன்றைக்கி ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சியோட கூட்டணிக்கு மாறலாம். எதுவாக இருந்தாலும் அதை காலம் தான் தீர்மானிக்கும். ஸோ இந்த வீடியோ இதுதான். பீகாரில் உள்ள வட மாநிலத்தவரை கேலி பண்ணுறதை விட்டுட்டு நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்து செயல்படுங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு பீகாரில் உள்ளவங்களை கேவலப்படுத்தி ரைட்டப் எழுதுறதெல்லாம் நிறுத்துங்க. அதை விட சாதி வன்முறைகள் நிறைந்த, சாதி வெறி நிறைந்த, சாதிய கொடூரம் நிறைந்த தற்குறி கூட்டம் வாழக்கூடிய மண்ணு தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இங்கே என்ன தான் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் எல்லா சாதிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற முன்னெடுப்புகளை சிலர் முன்னெடுத்தாலும் சாதிகளுக்கு எதிரான ஒரு சாதி வெறியை தூண்டக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். மேபி அந்த பிசிஆர் கேஸ் ரிலேட்டடான வீடியோ தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன மாதிரி பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.